Hello friends, this is Sendil. Welcome to English Space Asia. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 30 days spoken English class பார்த்துட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா வீட்ல? ஈஸியா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனாவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 9. ஓகே, 9வது நாள். 8 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா, இப்பவே வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கணும். ஓகேவா, நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே வந்து கஷ்டம் கிடையாது. ஓகேவா, அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், அல்லது வந்து என்ன சொல்றது இங்கிலீஷ். ஓகே, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எல்லாமே ஈஸி தான். மனப்பாடம் பண்ணா கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயத்த புரிஞ்சு படிக்கும் போது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா, ரைட். இங்கிலீஷும் அப்படித்தான். இந்த 30 நாள் முடியும் போது பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கே. ஓகேவா, இங்கிலீஷ்ல நீங்க ஒரு ஸ்டெப் வந்து முன்னேறி இருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 9 தாங்க பார்க்க போறோம். ஸோ 8 வரைக்கும் பார்க்காதவங்க இந்த கிளாஸ் பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். 30 days spoken English class அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். ஓகேவா, ரைட். அதுக்கு முன்னாடி நான் டே 8ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தனோ அதோட ஆன்சரை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. டே 8ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? நிகழ்காலத்துல தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, சோ அதுல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் நானு? நீ சாப்பிட்டு இருக்க, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? எல்லாரும் நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். அப்புறம் நீ என்னது? யூ வந்து ஆர் போடுவோம் இல்லையா? யூ ஆர் ஈட்டிங். சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஏஞ்சி சேர்க்கணும். ரெண்டாவது, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. என்ன பண்ணுவீங்க? ஆர் பக்கத்துல ஒரு நாட் போடுவோம், அவ்வளவுதான். யூ ஆர் நாட் ஈட்டிங். நெக்ஸ்ட், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஆரத்துக்கு முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். ஆர் யூ ஈட்டிங்? சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஓகே, வெரி குட். இங்க பாருங்க, யூ ஆர் ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். யூ ஆர் நாட் ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. ஆர் யூ ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம், முடிஞ்ச விஷயம்னு அர்த்தம். கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக. அப்போ இறந்த காலத்தில் தொடர்ந்து நடந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு செயல். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம வாழக்கூடிய ஒரு டைம் லைன் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இது வந்து பிரசன்ட். ஓகேவா, நவ், இப்போ இங்க இருக்கீங்க. ஓகே, இதே இது நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நேத்து சென்னையில இருந்து கிளம்பி உங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இன்னைக்கு விடிய காலையில ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ வந்து என்னது? இப்போ இங்க இருக்கீங்க, காலையில நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. நேத்து கிளம்பி காலையில ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த நேரத்துல தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு செயல் நடந்திருக்கும். என்னது? நான் சென்னையிலிருந்து வந்து கொண்டு இருந்தேன். சென்னையில இருந்து நீங்க டிராவல் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வந்துட்டு இருந்தீங்க. ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ ஒரு செயல் வந்து தொடர்ந்து நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ அது நடக்காது. சென்னையில நேற்று நைட் என்ன சொல்றது, ஒரு 10 மணி 10 PM கிளம்பி இருக்கீங்க. இன்னைக்கு காலையில என்ன சொல்றது 8 AM குள்ள உங்க ஊருக்கே வந்து சேர்ந்துட்டீங்க. ஓகேவா, சோ நைட் 10 மணில இருந்து மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, வந்துட்டு இருந்திருக்கீங்க. அப்போ தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க? நீங்க சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இறந்த காலத்துல ஒரு செயலானது ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சு. 8 மணினா இப்ப டைம் என்ன? இப்ப எந்த டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப ஈவினிங் வந்து 6:30ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6:30னா எப்போ? 8 மணிக்கே நீங்க உங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா? ஒரு செயலானது அந்த 8 மணிக்கே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதாங்க. இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் வந்து கொண்டிருந்தேன், அவன் படித்துக் கொண்டிருந்தான், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஒரு செயலானது கண்டினியூஸா நடந்திருக்கும், ஆனா நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப நடக்காது. பாஸ்ட்ல ஒரு செயல் தொடர்ந்து நடந்து முடிஞ்சிருக்கும், இப்ப நடக்காது. தட் இஸ் கால்ட் as பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழ்ல வந்து எக்ஸாம்பிள் எப்படி வரும்? நான் வந்து கொண்டிருந்தேன், அவன் போய் கொண்டிருந்தான், அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். கொண்டுங்கிற வார்த்தை வரும், ஆனா விளையாடி கொண்டிருந்தோம்.
படித்து கொண்டிருந்தேன் பாஸ்ட்ல முடியும் ஓகேவா சோ அதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே இது ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அவ்வளவு ஈஸியா இருக்கும் இது ஓகேவா பார்க்கலாமா ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டென்ஸ் ஓகேவா இங்க பாருங்க I he she it name நான் அவன் அவள் அது அப்புறம் பெயர் எக்ஸாம்பிள் செந்தில் ராமு இந்த மாதிரி பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒருமையில இருக்கு பாருங்க சிங்குலர் நான் அவன் அவள் அது நேம் இப்படி வந்துச்சுன்னா இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும் அதுக்கப்புறம் வாஸ் போடணும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல கண்டினியூஸ் டென்ஸ் என்ன பண்ணுவோம் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி யூ வி தே நீ அல்லது நீங்கள் நாங்கள் அவர்கள்னு வந்துச்சுன்னா இந்த மூணுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும் அதுக்கப்புறம் வேர் அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரெண்டு துணை வினைச்சொல் இருக்கு இங்கிலீஷ்ல ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அது வாஸ் இன்னொன்னு வந்து வேர் இந்த ரெண்டு தாங்க இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இன்னொரு விஷயம் என்னது நேத்து நான் சொல்லியிருக்கேன் எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எதுவா இருந்தாலுமே வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் தட் இஸ் த பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ் ஓகே யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் இட் ஓகே ரைட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே இங்க பாருங்க நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இது எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டுபிடிப்பீங்க கொண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் தான் பாஸ்ட் எப்படி தெரியும் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் ஆனா இப்ப இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நீ கால் பண்ணும்போது நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் ஆனா இப்ப சாப்பிடல அதான் மேட்ரு ஓகே ரொம்ப ஈஸி ஓகேவா இங்க பாருங்க நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா சொல்லி தரட்டுமா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்யறவங்க இங்க யார் சாப்பிட்டு இருந்தா நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் வெர்ப் ஓகே இதை மறந்துடக்கூடாது எப்பவுமே ஓகேவா ரைட் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா ரொம்ப ஈஸி இங்க பாருங்க நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது ஐன்னு வந்தா இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் சப்ஜெக்ட் என்னது ஐன்னு வந்திருக்கு நான் அதை முதல்ல போட்டுறணும் அதுக்கப்புறம் என்ன வரும் ஐ வந்ததுனால சப்ஜெக்ட் அப்புறம் வாஸ் போடுவீங்க ஐ வாஸ் போட்டாச்சு அடுத்து வெர்ப் எது சாப்பிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஈட் அதையும் போட்டாச்சு அதோட என்ன சேர்க்கணும் மறக்காம ஐஎன்ஜி சேர்க்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே நிப்பாட்டிடுவாங்க ஐ வாஸ் ஈட் அப்படின்னு போட்டுருவாங்க இதெல்லாம் தப்பு இப்படி போடவே கூடாது ஐஎன்ஜில தான் முடியும் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஓகேவா ஈட்டிங் அப்படின்னு வரணும் ஐ வாஸ் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் ஓகே இது அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்படின்னா he was eating அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அப்படின்னா she was eating அது சாப்பிட்டு கொண்டிருந்தது ஏதோ ஒரு டாக் ஏதோ ஒண்ணு ஓகே it was eating அது சாப்பிட்டு கொண்டிருந்தது நேம் செந்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க செந்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தான் செந்தில் வாஸ் ஈட்டிங் இங்க பாருங்களேன் ஐ ஹி ஷி இட் நேம் வந்தா அந்த சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும் மிச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் வாஸ் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெர்போட ஐஎன்ஜி வரணும் அவ்வளவுதான் ஓகே ஈஸியா இருக்கா ஐ வாஸ் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் ஹி வாஸ் ஈட்டிங் அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஷி வாஸ் ஈட்டிங் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் இட் வாஸ் ஈட்டிங் அது சாப்பிட்டு கொண்டிருந்தது செந்தில் வாஸ் ஈட்டிங் செந்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தான் இதே இது நெகட்டிவ்ல சொல்லணும் ஓகே சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு இருக்கு ஓகேவா இதே நெகட்டிவ்ல எப்படி வரும் நான் சாப்பிட்டு கொண்டிருந்ததில்லை அப்படின்னு வரும் ஓகேவா அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் ரைட் அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா ஓகே இப்போ நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன் யார் கரெக்டா ஆன்சர் பண்றா அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஈஸி தான் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிம்பிள் ஓகே சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு நீங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல யூ நீ அல்லது நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான் ஓகேவா யூ போட்டுருங்க யூ வந்ததுனால என்ன வரும் சப்ஜெக்ட் யூ போட்டாச்சு யூ வந்தா என்ன வரணும் வேர் போடணும் இந்த இடத்துல நீங்க வாஸ் போட்டீங்கன்னா தப்பு ஓகே யூ வேர் இது எப்படி வாசிக்கணும்
வேர் 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 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, வேர் கிடையாதுங்க, இது வேர். ஓகே, யூ வேர். அடுத்து என்ன வரணும்? வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எது வெர்பு? சாப்பிடுறது. என்ன இங்கிலீஷ்ல? ஈட், ஈட்டிங். அவ்வளவுதான். யூ வேர் ஈட்டிங். நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய், அதுக்கும் இதான் யூ வேர் ஈட்டிங். எத்தனை டைம் நம்ம தான் தமிழ்ல பேசியிருப்போம். சிம்பிளா இருக்கா இப்போ? ஓகே, இது இன்னொரு கேள்வி உங்களுக்கு. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட மாத்தினாலே போதும் இல்லையா? we were eating. நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன வரும்? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they were eating. இந்த 3 சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம were தான் போடணும். you were eating, நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய் அல்லது நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். we were eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். they were eating, அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். அப்போ எங்கெல்லாம் was யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் were யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இதுக்கப்புறமா நெகட்டிவ் அப்புறம் இன்டர்கேட்டிவ், இதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அவன் படித்துக் கொண்டிருந்தான். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். படித்துக் கொண்டிருந்தான், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டாலே அது என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அவன் படித்துக் கொண்டிருக்கவில்லை. பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் தமிழ்ல இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவன் படிச்சு கொண்டிருக்கவில்லை. இதுலயும் படித்துக் கொண்டிருக்கவில்லை தான். கேட்கிற கேள்வியை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். யாராவது ஒருத்தர் அவன் படிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டா நீங்க அவன் படித்துக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் கண்டினியூஸ் ஆன்சர் பண்ணணும். இதே இது அவன் படித்துக் கொண்டிருந்தானா அப்படின்னு கேட்டா நீங்க ஆன்சர் பண்றதும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? அதனால வந்து தமிழ்ல ரெண்டு, அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் வரும். கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரைட். அவன் படித்துக் கொண்டிருக்கவில்லை, இது நெகட்டிவ். அவன் படித்துக் கொண்டிருந்தானா, இது ஒரு கேள்வி வாக்கியம், இன்டர்கேட்டிவ். ஓகே, ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். நான் ரூல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கும்போதே. இப்ப ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லது முதல்ல கவனிச்சுக்கோங்க. ஓகே ரைட். அவன் படித்துக் கொண்டிருந்தான், எது சப்ஜெக்ட்? நான் கேட்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஹீன்னு வந்தா முதல் ரூல் ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்ட் போட்டாச்சு, அடுத்து என்ன வரும்? வாஸ் போடணும். யாராவது கேட்டாங்கன்னா சொல்லணும், ஏன் இங்க வாஸ் போட்டிருக்கீங்கன்னு. he வந்திருக்கு, அதனால வாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, he was. அடுத்து verb plus ing. verb எது? படிக்கிறது. என்ன இங்கிலீஷ்ல? study. அதோட என்ன சேர்க்கணும்? ing சேர்க்கணும். ing சேர்க்காம விட்டுறக்கூடாது. ஓகே, he was studying. அவன் படித்துக் கொண்டிருந்தான். நெகட்டிவ்ல சொல்லணும், அவன் படித்துக் கொண்டிருக்கவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும், அவ்வளவுதான். அது அந்த வாஸ்க்கு பக்கத்துல சேர்த்துடலாமா? வாஸ்க்கு பக்கத்துல தான் சேர்க்கணும், ஏன்னா அதான் ஆக்சிலரி வெர்ப் இல்லையா? he was not studying. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. was not. இந்த was not அப்படிங்கறத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா wasn't. wasn't. he wasn't studying. wasn't பேசும்போது ஸ்டைலா இருக்கும். ஓகேவா? அல்லது இப்படியே கூட சொல்லிக்கோங்க, he was not studying அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கண்ட்ராக்ஷன், சுருக்கமான வடிவம். எதோட சுருக்கமான வடிவம்? was not. அதோட சுருக்கமான வடிவம் தான் wasn't. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் படித்துக் கொண்டிருந்தானா, அவன் படிச்சிட்டு இருந்தானா. பேச்சு வழக்கில் இப்படிதானே கேட்போம், அவன் படிச்சிட்டு இருந்தானா. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த வாசத்துக்கு என்ன பண்ணணும் கேள்வி கேட்கறதுக்கு? துணை வினைச்சொல் இதை தூக்கி முன்னாடி போட்ட வேண்டியதான், அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? was he studying. முடிஞ்சு போச்சு. அவன் படித்துக் கொண்டிருந்தானா. வாசிங்க பார்க்கலாம். he was studying. அவன் படித்துக் கொண்டிருந்தான். he was not studying. அவன் படித்துக் கொண்டிருக்கவில்லை. was he studying. அவன் படித்துக் கொண்டிருந்தானா. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவுதான் இங்கிலீஷ். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? செந்தில் படித்துக் கொண்டிருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? செந்தில் படித்துக் கொண்டு இருந்தான், அதை எப்படி சொல்லலாம்? செந்தில்ங்கிறது பேர் தான் இல்லையா? அப்ப இதே ரூல் தான். என்ன பண்ணுவீங்க? செந்தில் was studying. அவ்வளவுதான். ஓகே ரைட். இன்னொரு கேள்வி உங்களுக்கு. அவள் படித்துக் கொண்டிருந்தாள். அவள் படித்துக் கொண்டிருந்தாள், அதை எப்படி சொல்லுவீங்க? அவள்னா she. அப்ப இதே ரூல் தான் இல்லையா? heக்கு பதிலா she வரும், அவ்வளவுதான். she was studying. அவள் படித்துக் கொண்டிருக்கவில்லை, எப்படி சொல்லுவீங்க? she was not studying. அவள் படித்துக் கொண்டிருந்தாளா, எப்படி கேட்பீங்க? was she studying. அவள் படித்துக் கொண்டிருந்தாளா. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா?
சோ பேசிக்கா வந்து ஸ்ட்ரக்சர் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். எந்த சப்ஜெக்ட் வந்தா வாஸ் போடணும், எந்த சப்ஜெக்ட் வந்தா வேர் போடணும். This is what you have to remember. Okay, next example பார்க்கலாமா? Okay friends, அடுத்த எக்ஸாம்பிள் ஈஸியான எக்ஸாம்பிள். ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லலாம். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்களா, இது ஒரு கேள்வி வாக்கியம். ஓகே, நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு அதை பார்க்கணும். வாஸ் போடணுமா வேர் போடணுமாங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன வெர்ப்னு கண்டுபிடிச்சு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 5 செகண்ட்ஸ், நான் ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லி தரேன். ஓகே, வெரி குட். எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. குட், ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகே, இங்க பாருங்க. அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. அதான் நம்மளோட சப்ஜெக்ட். தே அப்படிங்கிற சப்ஜெக்டா வந்தா அதுக்கு என்ன போடணும்? வேர் போடணும். இங்க போயிட்டு வாஸ் போட்டா தப்பு. ஓகே, தே வேர். அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். வெர்ப் எது? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். வாசிங்க. they were playing. எப்படி வாசிக்கணும்ங்கறத பாருங்க. என்ன பாருங்க? they were playing. இது எப்படி சொல்லக்கூடாது? they were playing அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, they were playing. அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஓகேவா? இதே இது அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? they were playing cricket. ஃபுட்பால் அப்படின்னா they were playing football. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆக்ஸிலரி வெர்ப் பக்கத்துல ஒரு நாட் போடுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? வெரி சிம்பிள். எப்படி சொல்லலாம்? they were not playing. that's it. they were not playing. அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. இந்த were not இருக்கு இல்லையா, இது சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதோட கன்ட்ராக்ஷன் வந்து weren't. 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 they weren't playing. அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. they weren't playing cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. were not அதை சுருக்கி எப்படியும் சொல்லலாம் weren't. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்களா, கேள்வியா கேட்கணும். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்களா எப்படி கேட்பீங்க? இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வேர் இருக்கு, அதுக்கு முன்னாடி போட்டா அதான் கேள்வி இல்லையா? அவ்வளவுதான். எழுதுங்க பார்க்கலாம். were they playing? அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்களா? அவ்வளவுதான். எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இங்கிலீஷ்ல வந்து pronunciation is very important. ஓகேவா? அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே முதல் எழுத்து ஃபுல்லாவே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி வாக்கியமா இருந்தா கடைசி கேள்விக்குறி கொஸ்டின் மார்க் போடணும், மறந்துடவே கூடாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்களா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களா, அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? were they playing cricket? அவ்வளவுதான். அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்களா, were they playing tennis? வெரி சிம்பிள். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள். ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தான். ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கவில்லை. ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தானா அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தான், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். வந்து கொண்டிருக்கவில்லை நெகட்டிவ். வந்து கொண்டிருந்தானா அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம். ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். ரொம்ப சிம்பிள் தான். நான் வழக்கம் போல ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். கடகடன்னு உங்க ஆன்சர் கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லும்போது செக் பண்றது கரெக்டா இருக்கும். ஓகே, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ரைட். இங்க எது சப்ஜெக்ட்? ராமுங்கிறவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? சோ ராமு அவங்க பேரை முதல்ல போட்டாச்சு. நேம் வந்தாலும் இந்த ஃபார்மேட் தான். சப்ஜெக்ட் ராமுன்னு போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வாஸ். ராமு வாஸ். வெர்ப் எது? சென்னையில இருந்துங்கிறது வெர்பா, வந்து கொண்டிருந்தான்ங்கிறது வெர்பா? வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கறதா வெர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட ஐஎன்ஜி சேர்த்தா கம்மிங். அந்த கம்மில் உள்ள ஈ போயிடும். ஓகேவா? ஸ்பெல்லிங் கம்மிங்க்கு போடும் போது. ஓகே, ராமு வாஸ் கம்மிங். ராமு வந்து கொண்டிருந்தான். எங்க இருந்து? சென்னையில் இருந்து.
இருந்துங்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு? from. இதுக்கு தான் முதல்ல இந்த கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, from சென்னை, அவ்வளவுதான். சென்னையில் இருந்து அப்படின்னா from சென்னை, மதுரையில இருந்து அப்படின்னா மதுரையில் இருந்து அப்படின்னா from மதுரை. ஓகே, ரைட். ராமு was coming from சென்னை, ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தான். நெக்ஸ்ட், ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இந்த வாஸ் பக்கத்துல ஒரு நாட் போட போறோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ராமு was not coming from சென்னை. எப்பவுமே இந்த மாதிரி ஊர் பேர்லாம் வரும்போது கேபிட்டல் லெட்டர்ல போடணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தானா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த துணைவினை சொல் வாச தூக்கி முன்னாடி போட்ட வேண்டியதான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். வாஸ், மிச்சதெல்லாம் அப்படியே தான் வரும், வாஸ் மட்டும் தான் முன்னாடி வரும். வாஸ் ராமு கம்மிங் ஃப்ரம் சென்னை, ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தானா? கேள்விக்குரிய மறந்துடக்கூடாது. வாஸ் ராமு கம்மிங் ஃப்ரம் சென்னை, ராமு சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தானா? இந்த ராமுங்கிற பேர் போல எந்த பேர்னாலும் இருக்கலாம், ஓகேவா? நோ ப்ராப்ளம். பட் பேசிக்கான ரூல் இதுதான். எதுக்கு வாஸ் போட்டிருக்கோம்? நேம் வந்திருக்கு, அதனால வாஸ் போட்டிருக்கோம். சிம்பிளா இருக்கா? ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, வாஸ் ராமு கமிங் ஃப்ரம் சென்னை, ராமு சென்னையிலிருந்து வந்துட்டு இருந்தானா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்துகிட்டு இருந்தா அப்படின்னா ராமு வாஸ், எஸ் ராமு வாஸ் கமிங் ஃப்ரம் சென்னை. வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னா நோ ராமு வாஸ் நாட் கமிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஓகே, இவ்வளவுதான். அப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள், அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை, அவள் சமைத்துக் கொண்டிருந்தாளா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், அவள் சமைத்துக் கொண்டிருந்தாளா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம். ஓகேவா? இந்த மூணுத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள், எது சப்ஜெக்ட்? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஷீன்னு வந்திருக்கு. அப்ப முதல் ஃபார்மேட் சப்ஜெக்ட் ஷீ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வாஸ், இல்லையா? வாஸ் போட்டாச்சு. she was. next, verb plus ing. verb எது? சமைக்கிறதா verb இல்லையா? அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? cook. she was cooking. verb-ஓட ing சேர்க்கணும், அவ்வளவுதான். she was cooking. அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். next, அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஆக்சிலரி வெர்போட நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். வாஸ் கூட நாட் சேர்த்தா முடிஞ்சு போச்சு. she was not cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை, was not வரும், அவ்வளவுதான். லாஸ்ட் ஒன், அவள் சமைத்துக் கொண்டிருந்தாளா? அவ குக் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த வாஸ்துக்கு என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட்ல போட்டுருவோம், அவ்வளவுதான். எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. was she cooking? அவள் சமைத்துக் கொண்டிருந்தாளா? அவ்வளவுதான். she was cooking. அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். she was not cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. was she cooking? அவள் சமைத்துக் கொண்டிருந்தாளா? அவ்வளவுதான். சோ இந்த ஷீக்கு பதிலா எந்த சப்ஜெக்ட்னாலும் வரலாம். என்னோட அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா my mother was cooking. ஓகே, சோ சப்ஜெக்ட் வந்து மாறலாம், பட் பேசிக் ரூல்ஸ் வந்து எப்பவுமே மாறாது. சோ எதனால இந்த வாஸ் போட்டிருக்கோம்னு தெரியணும். வாஸ் கூட நாட் போட்டா நெகட்டிவ் சென்டென்ஸ், அந்த வாஸ் வந்து ஃப்ரண்ட்ல போட்டீங்க அப்படின்னா கேள்வி. ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். இதே இது சீதா சமைத்துக் கொண்டிருந்தாள், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சீதா சமைத்துக் கொண்டிருந்தாள். சீதா வாஸ் குக்கிங். இதே இது சீதா இரவு உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள். சீதா வந்து டின்னர் சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி சொல்வீங்க? சீதா வாஸ் குக்கிங் டின்னர். ஓகேவா? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சோ இதை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுப்பேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள். சிம்பிளான எக்ஸாம்பிள். நீ தூங்கிட்டு இருந்த, நீ தூங்கிக் கொண்டிருக்கவில்லை, நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா? ஓகே, எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நீ தூங்கிக் கொண்டிருந்தாய் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நீ தூங்கிக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம். ஆன்சர் பண்றீங்களா? ஓகே, எது சப்ஜெக்ட்?
நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல யூ. யூ வந்தா என்ன யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர். யூ வேர் எது வெர்பு, வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி போடணுமா, எது verb தூங்குறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்லீப். ஸ்லீப் அப்படின்னு போட்டு அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். யூ வேர் ஸ்லீப்பிங் நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும். எங்க சேர்க்கணும், இந்த வேருக்கு பக்கத்துல சேர்த்தா போதும், அவ்வளவுதான். நீ தூங்கிக் கொண்டிருக்கவில்லை அப்படின்னா யூ வேர் நாட் ஸ்லீப்பிங், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா, நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா. கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த வேற தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான். were you sleeping நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா, முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ்ல சொல்றது நாட் சேர்க்கணும், கேள்வி கேட்கறது அந்த வேற தூக்கி முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. you were sleeping நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். you were not sleeping நீ தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. were you sleeping நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா, எப்படி இருந்தது past continuous tense, ஈஸியா இருக்கா, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஈஸியா இருக்கா, ரைட். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஓகேவா, fill in the blanks மாதிரி ஒன்று கொடுக்க போறேன். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்குறேன், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, மூணு கேள்விதான், 3 டேஷ் இருக்கும். எது கரெக்டான ஆன்சர், அங்க என்ன வரும், டேஷ்ல என்ன வரும் நீங்க கண்டுபிடிச்சு போடணும். ஓகே, இதுல யார் வந்து 3 out of 3 யார் எடுக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, அவன் பாடிக்கொண்டிருந்தான். he dash singing இங்க என்ன வரும், அவன் பாடிக்கொண்டிருந்தான், சப்ஜெக்ட் அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும், was வருமா வேர் வருமா, was இல்லையா, he வந்ததுனால was தான் போடணும். he was singing அவன் பாடிக்கொண்டிருந்தான். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள், அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே, அவர்கள் அதுக்கு தே போட்டாச்சு, தே வந்ததுனால வேர் வரும், அதுவும் போட்டாச்சு. ஆனா என்ன இல்ல, வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இங்க இல்ல. அப்ப என்ன வரும், வெர்பு எது, ஆடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டான்ஸ், அதோட ஐஎன்ஜி சேர்த்தா என்ன வரும், டான்சிங், அவ்வளவுதான். they were dancing அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். லாஸ்ட் ஒன், நான் சென்னைக்கு போய் கொண்டிருந்தேன், நான் சென்னைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஐ dash going to சென்னை, என்ன வரும் டேஷ்ல, ஐ அப்படின்னா நான், ஐ வந்தா என்ன வரும், வாஸ் வரும், அந்த வாஸ் இங்க இல்ல. ஐ வாஸ் கோயிங் டு சென்னை. யாரெல்லாம் 3 out of 3 எடுத்தீங்க, உங்களோட மார்க்கையும் வந்து காமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஓகேவா. ஈஸியா இருந்துச்சா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கறத வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். அவன் வந்து கொண்டிருந்தான், அவன் வந்து கொண்டிருக்கவில்லை, அவன் வந்து கொண்டிருந்தானா. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் கேள்வி கேட்கறது. இதோட ஆன்சரை வந்து எழுதி மறக்காம காமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு, வாஸ் போடணுமா வேர் போடணுமா, கண்டினியூஸ் டென்ஸ்னா வெர்போட எழுதி சேர்க்கணும், இதெல்லாம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நாட் சேர்க்கணும், அதை எங்க சேர்க்கணும், அதெல்லாம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு என்ன படிச்சோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படிச்சோமா, இதை வச்சு நீங்களும் நிறைய சென்டென்சஸ் எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா வந்துரும். ஓகேவா, டெய்லி நம்ம கிளாஸை பாருங்க, வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இது மட்டும் பண்ணாலே போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.